மலையாளத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மாலிக் படம் கிட்டத்தட்ட நாயகன் மாதிரியே இருக்க, படம் ரிலீஸுக்கு முன்னாடி அதை பத்தி ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசுறப்போ, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நாயகன் படத்தோட பாதிப்பு எங்க படத்துல இருந்தது, அதுதான் மணிரத்னம் அண்ட் கமல் சாரோட மேஜிக்னு ஃபகத் ஃபாசில் அவர்கள் அந்த பேட்டியில புகழ்ந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாயகனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன எந்த அண்டர் வேர்ல்டு மற்றும் கேங்ஸ்டர் சம்பந்தமான படங்களா இருந்தாலும் அது நாயகனோட பாதிப்பை தவிர்க்க முடியாமலே இருந்தது. நாயகன் திரைப்படத்திலேயே சரண்யா பொன்வண்ணன் இறந்த பிறகு அவங்க இறுதி ஊர்வல காட்சி ஒன்று நடக்கும். அது அந்த படத்தில் இருக்கிற முக்கியமான சீன்களில் ஒன்று. கதாநாயகனான வேலுநாயக்கருக்கு தன் மனைவியின் மரணம் பெருந்துயரமாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வெறியை ஏற்படுத்தும். அப்போ அவங்களோட இறுதி சடங்கு ஒரு புறம் நடக்க, மறுபுறம் வேலுநாயக்கரின் ஆட்கள் வில்லன் கும்பலை தேடி தேடி வேட்டையாடுவாங்க. இது தி காட்ஃபாதர் படத்தில் இடம்பெற்ற ரிவெஞ்ச் சீனை அப்படியே தழுவி எடுக்கப்பட்டது. அதை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மணிரத்னம் பயன்படுத்தியிருப்பாரு. அந்த காட்சிகளில் கமலோட முகத்தில் பிரதிபலிக்கும் சோகம், பழிவாங்கும் வெறி, குழப்பம் என அனைத்து உணர்ச்சிகளையும் வெறும் அசைவுகளாலேயே கமலஹாசன் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பாரு. வேலுநாயக்கர் தனித்துவமான தோற்றத்துக்கு காரணம் அந்த படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அந்த படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற யாரும் இல்லை, அந்த படத்தின் ஹீரோவான கமலஹாசன் அவர்கள். நல்ல வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்தில் தெரியணுன்றதுக்காக அவரோட தாடை பகுதியில் பல் செட்டை மேக்கப்புக்காக பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மேக்கப்பில் அந்த படத்தில் பெரிய அளவில் அவர் கவனம் செலுத்தியிருப்பார். இந்த படத்தில் வேலுநாயக்கரோட வயசான போர்ஷனில் வர மேனரிசம் எல்லாமே ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவரின் பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாயகனின் வாரத்தில் நாயகன் படத்தை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.